விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் அதிக சக்தி படைத்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள சிவபெருமானை நாடுகிறார்கள். அப்போது சிவன் தனது அடிமுடியை யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே அதிக சக்தி படைத்தவர்கள் என்று கூறி ஜோதி பிளம்பாக காட்சி தந்துள்ளார். அதன் முடிவு நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த நிகழ்வு நடந்த தினம் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நன்னாளில். இதை நினைவுகூர்ந்தே அண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுகிறது. ஜோதி பிளம்பாக தோன்றிய ஈசன் மலையாக அமர்ந்து விட்டார் என்பதே ஐதீகம். இந்த மலைதான் உலகிலேயே மிக பழமையான மலை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது திருவண்ணாமலை ஆர்கேயின் காலத்தியது என்கிறார்கள். இந்த காலம் 200 கோடி ஆண்டுகளுக்கும் உட்பட்டது. இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். திருவண்ணாமலையின் வயதை இவர்கள் 260 கோடி ஆண்டுகள் என்று மதிப்பிட்டுள்ளனர். மேலும் கடலில் மறைந்து போனதாக கருதப்படும் லெமூரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என்று ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் ஆசி பெற்ற மேனாட்டு ஆராய்ச்சியாளர் பால் பிரிண்டன் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா என்ற நூலில் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டிருக்கிறார். எரிமலை குழம்புதான் இறுகி போகி மழையாகியுள்ளது என்று நவீன விஞ்ஞான ஆராய்ச்சியும் நிரூபிக்கிறது. திருவண்ணாமலை ஆலயம் இப்போது 24 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக உள்ளது. ஆனால் கல்வெட்டு ஆய்வின்படி பார்த்தால் இதிகாச காலத்தில் மகிழ மரத்தடியில் ஈசன் சுயம்புலிங்கமாக தோன்றினார் என்று தெரிய வருகிறது. அதனால்தான் திருவண்ணாமலை தலத்தில் மகிழ மரம் தல விருட்சமாக உள்ளது. அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிளம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய போது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எப்படி மாலை போட முடியும், எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் என்று கேட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்தே ஈசன் மலையடிவாரத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றியதாக தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருதயுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், இக்கலியுகத்தில் கல் மலையாகவும் திகழ்கிறது. மலையின் உயரம் 2688 அடி. கிரிவலப்பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இப்பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன. மேலும் கணக்கிலடங்கா சித்தர்களும் யோகிகளும் இந்த பாதையில் வாழ்ந்துள்ளனர், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம். இதோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு நிகழ்வும் நடந்தேறியுள்ளது. இனி கிரிவலம் போறதுல இருக்கிற சந்தேகங்களை பார்க்கலாம். முதல்ல யாரெல்லாம் கிரிவலம் போகலாம்னு பார்த்தா, பக்தியும் கொஞ்சம் உடல் வலிமையும் இருக்க யாரும் கிரிவலம் போகலாம். இந்த கிரிவலத்துல நமக்கு வர்ற முதல் சந்தேகம், கோவில்ல அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் போறதா, இல்ல கிரிவலம் முடிச்சிட்டு அண்ணாமலையார தரிசனம் பண்ணலாமான்ற குழப்பம் இருக்கும். இது நாம கிரிவலம் பகல்ல போறோமா இல்ல நைட்ல போறோமான்றதை பொறுத்தது. கிரிவலம் பகல்ல தான் போகணும், நைட்ல தான் போகணும்னு எந்த சாஸ்திர விதியும் சொல்லப்படல. இது முழுக்க முழுக்க நாம முடிவு பண்றதுதான். எனக்கு வெயில் பத்தி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால பகல்லையே தாராளமா நடக்க முடியும்னு சொல்றவங்க பகல்லையே கிரிவலம் போகலாம். என்னால் வெயிலில் நடக்க முடியாது, நடந்து பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு கிரிவலம் துவங்குறது நல்லதாக இருக்கும். இதில் செருப்பு போடாமல் நடந்து பழக்கம் இல்லாதவங்க வெறும் காலோடு நடந்தால் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே அவங்களால நடக்க முடியாது. அப்புறம் கிரிவலத்தை முடிக்கிறதுல கஷ்டம் ஏற்படும். அதனால் ரப்பர் செருப்பு போட்டு நடக்கிறதோ அல்லது சாக்ஸ் போட்டு நடக்கிறதோ நல்லது. செருப்பு போடாமல் தான் கிரிவலம் நடக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னப்ப இருந்த கிரிவல பாதை இப்போ இல்லை. இப்போ வெறும் தார் ரோடும் சிமெண்ட் பிளாக்கும் தான் இருக்குது. பக்தியை மனசில் வச்சுட்டு செருப்பையோ அல்லது சாக்ஸையோ காலில் மாட்டிட்டு கிரிவலம் போனாதான் 14 கிலோமீட்டர் பயணத்தை நம்மளால் முழுவதும் கடக்க முடியும். குறிப்பாக முதல்ல கிரிவலம் போகிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்க கிரிவலம் போற டைமை பொறுத்து அண்ணாமலையாரை பார்த்துட்டு போறதா இல்ல வந்து பாக்குறதான்றத கோயில் டைமிங்ஸ் வச்சு முடிவு பண்ணிக்கோங்க. கோயில் காலையில 5 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். பின்னர் 3:30 இருந்து நைட் 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். 8 மணிக்கு மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க 8 மணிக்கு உள்ளேயே கோயிலுக்கு போயிட்டா பின்னர் 9:30 வரைக்கும், அதாவது அர்த்தஜாம பூஜை வரைக்கும் உள்ள இருக்க முடியும். சாயங்காலம் கிரிவலம் ஆரம்பிக்கிறதுல இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு 8:30 மணி ஆன பின்னால நம்ம பாதி தூரத்தை கடந்திருப்போம். பாதி கோவில்களை தரிசித்திருப்போம், மீதி பாதி இருக்கும். ஆனா 8:30 மணிக்கு மேல பொதுவா எல்லா கோவிலையும் பூட்டிடுறாங்க. சில லிங்கங்கள் வேறு திசை நோக்கி இருக்கு, அந்த லிங்கத்தை மட்டும் நம்மளால தரிசிக்க முடியாது. ஆனா அநேக லிங்கங்கள் இரும்பு கதவு மட்டுமே போட்டு மூடியிருப்பாங்க. நம்மளால அங்க நின்று அந்த தெய்வத்தை பார்க்க முடியும். லிங்கத்தை பார்க்குறோமோ இல்லையோ அந்த இடத்துல நிற்கிறதே நமக்கு ஒரு புண்ணியம்தான். கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், குபேரன் மற்றும் ஈசானன் ஆகிய 8 லிங்கங்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் பிரதிஷ்டை செய்து பூஜித்த லிங்கங்கள்னு சொல்லப்படுது. அதன் காரணமாக தான் அந்தந்த லிங்கங்கள் அந்தந்த திசை கடவுள்கள் பெயரிலேயே அழைக்கப்படுது. இந்த அஷ்டதிக்கு பாலகர்களை என் திசை காவலர்கள்னு சொல்லுவாங்க.
அதாவது 8 திசைகளான கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு ஆகிய திசைகளுக்கு இவங்க தான் அதிபதி மற்றும் காவல் தெய்வங்கள். மலையை மையமா வச்சு இந்த 8 திசைகள்ல எண்கோண வடிவில் இந்த 8 லிங்கங்கள் பிரதிஷ்டையாகி இருக்கு. கிரிவல பாதையில இருக்கும் இந்த லிங்கங்களை தரிசிக்கிறது தான் கிரிவலத்தோட முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. இந்த லிங்கங்கள் தவிர பல சித்தர்கள் யோகிகளோட ஜீவசமாதி கோவில்கள், பிற தெய்வங்கள் இருக்கும் கோவில்கள் மற்றும் நேரண்ணாமலை கோவில், இடுக்கு பிள்ளையார் கோவில், அடி அண்ணாமலை கோவில், மாணிக்கவாசகர் திருவன்பா பாடிய கோவில்னு 30க்கும் மேற்பட்ட முக்கியமான கோவில்கள் அந்த பாதையில இருக்கு. அடுத்த சந்தேகம், கிரிவலத்தை எங்க துவங்கணும் எங்க முடிக்கணும்ன்றது தான். இதை பற்றி பல தகவல்கள் சொல்லப்பட்டாலும் அனைவரும் ஒருமுகமாக ஏற்றுக்கொள்கிற விஷயம்னா எங்கே துவங்குறோமோ அங்கே முடிக்கிறது. இப்போ நாம் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் ஆரம்பிக்கிறோம்னா நம்ம கிரிவலத்தை கோயில் ராஜகோபுரத்தில் துவங்கி அங்கேயே முடிக்கிறது தான் சிறந்தது. இல்லை நீங்கள் வேற லிங்கத்தில் இருந்து துவங்குறீங்கன்னா அதே இடத்துல முடிக்கலாம். அதுலேயும் ஒரு விநாயகர் கோவிலில் இருந்தோ அல்லது ஒரு சித்தரோட பீடத்தில் இருந்தோ கிரிவலத்தை துவங்குறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. சரி, இந்த கிரிவலத்தை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா, நீங்க வழியில இருக்க எல்லா கோவில்களையும் தரிசித்து ரொம்ப மெதுவா உட்கார்ந்து நடந்தீங்கன்னா அதிகபட்சம் 6 மணி நேரம் ஆகும். மொத்த தூரம் 14 கிலோமீட்டர். இதை 2 மணி நேரத்தில் முடிக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஆனா கிரிவலம் ஒரு நிறைமாத கர்ப்பிணி நடப்பது போல மிக மிக மெதுவாத்தான் நடந்து போகணும்னு சாஸ்திரம் குறிப்பிடுது. இப்போ சாயங்காலம் ஒரு 3:30 மணிக்கு கோவிலுக்குள்ளே போய் அண்ணாமலையார், உண்ணாமலை தாயார், மற்ற சன்னதிகள் அனைத்தையும் சேவிச்சு ஒரு 5 மணிக்கு வெளியில் வந்து ராஜகோபுரத்தில் இருந்து உங்கள் கிரிவலத்தை துவங்கினா இரவு ஒரு 12:30 மணி அல்லது 1 மணிக்கு நீங்கள் கிரிவலத்தை அதே ராஜகோபுரத்தில் நிறைவு செய்யலாம். என்னது நைட்டு 12:30 பயப்பட வேண்டாம். தினமும் இரவு மக்கள் கூட்டமாக கிரிவலம் போய்கிட்டே தான் இருப்பாங்க. வழி நெடுக கடைகள், சாதுக்கள், கோயில்கள், போலீஸ்னு எந்த பயமும் இருக்காது. அடுத்து, கிரிவலத்தில் இந்த 8 லிங்க கோவில்கள் எங்கே இருக்குது, எப்படி போகிறதுன்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் நிறைய பேர் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய போர்டுகள் இருக்குது. அதனால் வழி பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதே மாதிரி கிரிவலம் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்குத்தான் பண்ணணும்னு எந்த சம்பிரதாயமும் இல்லை. கிரிவலம் உருவானது ஒரு பௌர்ணமி தினம் என்பதால தான் மக்கள் அன்னைக்கு அதிக அளவில் போகிறாங்க. நம்மளால் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு போகலாம், அதில் எந்த தவறும் இல்லை. கிரிவலத்துக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு கையில் எதுவுமே எடுத்துக்காமல் போங்க. அந்தந்த கோவிலுக்கு முன்னாலேயே நிறைய கடைகள் இருக்குது. பூ, விளக்கு எல்லாம் வாங்கி அங்கேயே ஏற்றிக்கலாம். பாதையில் நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே தண்ணி பாட்டில் வாங்கி உபயோகிக்கலாம். ஒருவேளை மழை வர்ற மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு கொடையை எடுத்துக்கோங்க. கிரிவலம் ஆரம்பித்த பின்னால் முதல்ல நாம் தரிசிக்கிறது இந்திரலிங்கம். இந்த கோவில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. அடுத்து அக்னிலிங்கம். இந்த கோவில் கிரிவல பாதையில இருந்து வலதுபுறத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு சந்துக்குள்ள இருக்கு. அதை தாண்டினோம்னா அக்னி தீர்த்தம் வரும். இந்த அக்னி தீர்த்த கரையில தான் தவயோகி ஆதி சிவபிரகாசர் கிட்ட பேரூர் ஆதீன ஆதிகுரு சாந்தலிங்கர் தீட்சை வாங்கி இருக்காருன்னு சொல்லப்படுது. அதை கடந்து வரும்போது மகான் சேஷாத்ரி சுவாமிகளோட ஜீவசமாதி கோவில். கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த இடம். அதற்கு எதிர்த்தாப்புல ஒரு மாரியம்மன் கோவில். அதற்கு எதிர்புறம் ஒரு தட்சிணாமூர்த்தி கோவில். அதை தாண்டினா ரமணாசிரமம். அதை தரிசித்து வெளியே வந்தோம்னா எதிர்புறம் சாலையில கொஞ்ச தூரம் நடந்தா யோகி ராம் சுரத்குமாரோட ஆசிரமம். அவரை தரிசித்து மறுபடியும் கிரிவல பாதைக்கு வந்து கொஞ்ச தூரம் நடந்தா யமலிங்கம். அவரை தரிசித்து கொஞ்ச தூரம் நடந்தோம்னா இடதுபுறத்துல ஐஸ்வரேஸ்வரர் கோவில். இந்த மூலவ விக்கிரகம் மிக மிக அழகா இருக்கும். அடுத்து துர்வாசர் கோவில். அடுத்து மலையை நோக்கியவாறு இருக்கும் நந்தியம் பெருமான். அடுத்தும் ஒரு நந்தியம் பெருமான். அடுத்து ஒரு திருப்பாதம். அடுத்து நிருதிலிங்கம். அடுத்து ஒரு திருப்பாதம். அடுத்து திரு நேரண்ணாமலை கோவில். அன்னை பார்வதி தேவி கிரிவலம் சுத்தி வரும்போது இந்த இடத்துல தான் அண்ணாமலையார் அன்னைக்கு காட்சி கொடுத்து இருக்கார். எனவே கிரி பிரதட்சணத்துக்கு காரணமாக அமைந்தது இந்த கோவில். மேலும் தமிழ் புத்தாண்டு தினத்திலையும் ஆவணி மாதத்தில் ஒரு நாளோ சூரிய பகவான் மலை உச்சியில இருந்து இந்த மூலவரை வணங்குறார்.
அடுத்து கௌதம முனிவர் கோவில். அடுத்து சூரியலிங்கம். அடுத்து வருணலிங்கம். அடுத்து வலதுபுறத்தில் கொஞ்சம் உள்ள போனோம்னா அடி அண்ணாமலை ஆலயம், அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு கோவில். மறுபடியும் கிரிவல பாதைக்கு வந்து கொஞ்ச தூரம் நடந்தோம்னா வலதுபுறத்தில் மாணிக்கவாசகர் திருவெண்பா பாடிய ஒரு சிறு கோவில் இருக்கு. மிக மிக அற்புதமான கோவில். மாணிக்கவாசகரோட திருப்பாதம் பட்ட இடம். அடுத்து வாயுலிங்கம். அடுத்து சந்திரலிங்கம். சந்திரலிங்கம் தாண்டி கொஞ்ச தூரத்தில் இடதுபுறத்தில் ஒரு நந்தியம்பெருமான் வருவார். அடுத்து குபேரலிங்கம். அடுத்து இடுக்கு பிள்ளையார் கோவில். இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில்ல ஒரு வினோத வழிபாடு இருக்கு. நீங்க அதை அங்க போய் நேராவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இறுதியா ஈசான்ய லிங்கம். ஈசான்ய லிங்கம் தரிசித்து நாம கிரிவலம் ஆரம்பித்த இடமான ராஜகோபுரத்துக்கு வந்து சேர்ந்தோம்னா நம்மளோட கிரிவலம் நிறைவு பெற்றுட்டோம். திருக்கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சத்தில் இருந்த அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகின. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தார் அன்னை பார்வதி. ஒரு நாள் கம்பை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார். இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கி வேண்டும் வரம் கேட்கச் சொல்ல, ஐயனே, நீ எப்போதும் என்னை பிரியாது இருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடதுபாகம் தர வேண்டும் என்று சக்தி வேண்டினார். அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய்ய உத்தரவிட்டார். இவ்வாறு அங்கு உமையும் தவம் இருந்தார். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நன்னாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி வா என அசீறி ஒலித்தது. அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனியில் இடது பாகத்தை அழித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார். இதையும் நினைவு கூர்ந்தே அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இப்படி திருவண்ணாமலையின் கிரிவலத்தை முதலில் துவங்கியது அன்னை ஆதிபராசக்திதான். கார்த்திகை திருவிழா நடைபெறும் நாட்களில் 12ஆம் நாள், அதாவது கார்த்திகை தீபத்தின் 3வது நாளும் தை மாதம் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறும் திருவுடல் உற்சவத்தின் போதும் இறைவனும் இறைவியும் கிரிவலம் வருவர். இதனால் மலையைச் சுற்றும் மகாதேவன் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு. திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் நிகழ்வு மிக சுவாரஸ்யமானது. கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் 5 தீபங்கள் ஏற்றி பூஜிப்பர். பின்னர் அந்த 5 தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் முன்பு வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பின்பு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று விடுவர். மாலையில் மங்கேட்கரசி அம்மையார் அவர்களால் 1202ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தீப தரிசன மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள்வர். அப்போது மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வருவார். அவர் முன்னால் அகண்ட தீபம் ஏற்றியதும் மலையில் மகாதீபம் ஏற்றப்படும். அவ்வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம். வருடத்தில் இந்த ஒரு நாள் மட்டும், அதாவது மகாதீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் இவர் சந்நிதியை விட்டு வருவதில்லை. மைசூர் சமஸ்தானத்தின் அமைச்சராக இருந்தவர் வெங்கடபதி ராயர். அவர் 1745ஆம் ஆண்டு அண்ணாமலை தீபம் ஏற்றுவதற்காக வெங்கலத்தால் செய்யப்பட்ட கொப்பரை ஒன்றை வழங்கினார். 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில்தான் இன்றும் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 3000 கிலோ பசும் நெய்யும் 1000 மீட்டர் கடா துணியும் 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுகிறார்கள். மலைமேல் தீபம் ஏற்ற உரிமை பெற்றவர்கள் பர்வத ராஜகுலம் எனப்படும் மீனவ குலத்தவர். கொடியேற்றவும் தீபம் ஏற்ற தெரியாக துணியும் நெசவாளர் இனத்தவரே இன்றும் அளித்து வருதல் மரபு. இவர்கள் மலை உச்சிக்கு கொப்பரையை கொண்டு சென்று கீழே அகண்ட தீபம் ஏற்றப்பட்டதும் அவர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த தீபமானது சுமார் 11 நாட்கள் எரியும். இரவில் 10 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். 13 நாட்கள் கொண்டாடப்படும் கார்த்திகை தீபத் திருவிழா முதல் 3 நாட்கள் துர்க்கை கோவிலிலும் அடுத்து வரும் 10 நாட்கள் அண்ணாமலையார் கோவிலிலும் நடைபெறுவது வழக்கம். திருவண்ணாமலை ஆலயம் இப்போது 24 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக உள்ளது. ஆனால் கல்வெட்டு ஆய்வின்படி பார்த்தால் இதிகாச காலத்தில் மகிழ மரத்தடியில் ஈசன் சுயம்புலிங்கமாக தோன்றினார் என்று தெரிய வருகிறது. அதனால்தான் திருவண்ணாமலை தலத்தில் மகிழ மரம் தல விருட்சமாக உள்ளது. அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிளம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய போது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எப்படி மாலை போட முடியும், எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் என்று கேட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்தே ஈசன் மலையடிவாரத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றியதாக தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கிருதயுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், இக்கலியுகத்தில் கல் மலையாகவும் திகழ்கிறது. மலையின் உயரம் 2688 அடி. கிரிவலப்பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இப்பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன. மேலும் கணக்கிலடங்கா சித்தர்களும் யோகிகளும் இந்த பாதையில் வாழ்ந்துள்ளனர், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம். இதோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு நிகழ்வும் நடந்தேறியுள்ளது. விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் அதிக சக்தி படைத்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள சிவபெருமானை நாடுகிறார்கள். அப்போது சிவன் தனது அடிமுடியை யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே அதிக சக்தி படைத்தவர்கள் என்று கூறி ஜோதி பிளம்பாக காட்சி தந்துள்ளார். அதன் முடிவு நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த நிகழ்வு நடந்த தினம் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நன்னாளில். இதை நினைவுகூர்ந்தே அண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுகிறது. ஜோதி பிளம்பாக தோன்றிய ஈசன் மலையாக அமர்ந்து விட்டார் என்பதே ஐதீகம். இந்த மலைதான் உலகிலேயே மிக பழமையான மலை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது திருவண்ணாமலை ஆர்கேயன் காலத்தியது என்கிறார்கள். இந்த காலம் 200 கோடி ஆண்டுகளுக்கும் உட்பட்டது. இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். திருவண்ணாமலையின் வயதை இவர்கள் 260 கோடி ஆண்டுகள் என்று மதிப்பிட்டுள்ளனர். மேலும் கடலில் மறைந்து போனதாக கருதப்படும் லெமூரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என்று ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் ஆசி பெற்ற மேனாட்டு ஆராய்ச்சியாளர் பால் பிரிண்டன் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா என்ற நூலில் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டிருக்கிறார். எரிமலை குழம்புதான் இறுகிப் போகி மழையாகியுள்ளது என்று நவீன விஞ்ஞான ஆராய்ச்சியும் நிரூபிக்கிறது.